நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்துல அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஒன் பை ஒன் பிளே. நோ, அத கரெக்ட் நீங்க சொல்றீங்க. பட் அந்த டீடைல்ஸ் நான் சொன்னேன். அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம். பட் எல்லாரும் டீடைல்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கு. பட் இந்த கேஸ் விளக்கு பத்தி நீங்க கேட்டனா அவரு அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயில இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது. அத எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அதுல என்ன நடந்தது, ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒன் பை ஒன் ப்ளீஸ். சி அந்த ஏன் நான் இதை பத்தி சொல்லிடுறேன், பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை, நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்கூர்ல போறோம். அந்த டீடைல்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸ்ல ரெக்கார்ட்ஸ்ல சில டீடைல்ஸ் இப்போ இல்லை. அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்டரி ஷீட்டர். அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்டரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட். பட் அது முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தானா we are not ruling out any chances. So further investigation will only prove. அதை தான் நான் சொல்றேன். ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ கேனாட் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங். இப்போ நான் அதை பத்தி சொல்ல முடியாது. பட் எல்லா ஆங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் நான். See, it will come out clearly in the investigation. But on the face of it, நீங்க பார்த்தனா you can see that there seems to be some strong angle pointing towards this direction if at all there is a retaliation. So அதை தான் நான் சொல்றேன். பட் இல்ல கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே. நம்ம நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா இந்த 3 மணி நேரத்துல நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும்போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம். நம்ம அடிஷனல் கமிஷனர் மூலியமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்திருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, சில சீனியர் ஆபீசர், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலியமா நம்ம தேடும் போது so we were able to get them early. அதுல சான்ஸ் சரண்டர் வேண்டு சொல்லிருக்கீங்க. நமக்கு we know very clearly how எவ்வளவு நம்ம ஆளை வேலை பார்த்திருக்காங்க. பட் இதுல நீங்க கேக்குறீங்கன்னா இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேல கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. அண்ட் தென் மணிவண்ணன் மேல ஒரு கேஸ், திருமலை மேல 7 கேஸ், திருவெங்கடம் மேல 4 கேஸ். இந்த மாதிரி எல்லாரும் மேல சிலர் பேருக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு. 2 ஓராளுக்கு மட்டும் அருள் மேல ஒண்ணுமே இல்லை. பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சந்தோஷ் இருக்கிற அவர் மேலே சித்தூர் மாவட்டத்துல ஆந்திர மாநிலத்துல ஒரு கேஸ் இருக்கு. ஸோ பட் இப்போ டீடைல்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்கு. அத பத்தி நம்ம நேத்துல இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அத மாதிரி தகவல் நமக்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட் நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அப்படி ஒண்ணுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி
அவர் சில அரசியல் போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. ஒன் ஆமா. சோ இன்னும் அவரு கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு. அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோட்ல சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன், டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணதானா நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்ட் சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலத பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.